ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க கேஸ் பைப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கிற எல்லா டோரையுமே சாத்திக்கிட்டே நான் எதுக்கு வாழணும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தப்பு பண்ணிட்டா, ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு லோன் கட்டி இருக்கிற வீட்டை அவ என்கிட்ட இருந்து சைன்லாம் வாங்கிட்டு இந்த வீட்டை வேற வாங்கிட்டேன், இதுக்கப்புறமும் நான் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உயிரோட வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவங்க வந்துட்டு ஒரு டெடி பியர் பொம்மை வச்சிருக்காங்க. அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த கேஸோடைய ஸ்மெல்ல மூந்து பார்த்துக்கிட்டே கண்ணை மூடுறாங்க பாருங்க, மயக்கத்தில் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை யாரோ வந்து காப்பாத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான். ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே போற மாதிரி காமிச்சு அப்படியே நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. என்னடா அது நம்ம மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கோம், ஒரு வேலை செத்து போயிட்டோமா, செத்து போனா மறுபடியும் நம்ம வேலை செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடி ஆச்சு, என்ன எதுக்கா இப்படி கத்திட்டு இருக்க, பாஸ் வேற உன்னை கூப்பிடுறாருடின்னு சொல்ல, ஏண்டி நான் தான் செத்து போனேன் நீயுமே செத்து போயிட்டியாடி, அதனால தான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்னடி ஒலர்றன்னு கேட்க நம்ம ஹீரோயின் இப்பதான் போன் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா 2022. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் 2022ல இருந்து 2020க்கு வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க. இது எப்படா சாத்தியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அங்கிருந்து அர்ஜென்டா கிளம்பி அவங்களுடைய வீட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த தடவை போயிட்டு அவங்கள கையும் களமா பிடிச்சிடுறாங்க. பிளஸ் அவங்க கூட வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏடா டே நீ என்னோட ஃபியான்சி, நீ என்னடா இந்த மாதிரிலாம் தப்பி பண்ணிட்டு இருக்கிய, என்னோட வந்துட்டு ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோடைய முடியை பிடிச்சி போங்க ரெண்டு பேருமே வெளியேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே துரத்தி விட போய் அந்த பொண்ணுடைய ஷூவை நம்ம ஹீரோயின் எடுத்து வீசுறா பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் அப்படியே நம்ம ஹீரோ மேல விழுது. ஆக்சுவலி இதுதான் நம்ம ஜாமாவுடைய ஹீரோ. ஸோ ஹீரோ வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய சிஇஓ பொசிஷன்ல இருக்கிறவங்க. ஹீரோயினுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதா நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தோன்னே யாரா இவன் இம்புட்டு அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ யார் கூட தங்கியிருக்கானா அவனுடைய அசிஸ்டன்டான கசின் கூட தான் ஹீரோ தங்கிட்டு இருக்கான். அந்த கசின் லூசு பையன் போல இருக்கு. எப்ப பாரு நம்ம ஹீரோடைய விஷயத்துல மூக்கு நாளைக்கு தான் அவனுடைய வேலை. ஹீரோ எதுக்காக கசின் கூட தங்கியிருக்கானா, ஹீரோடைய அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணதுனால தான் கசின் கூட தங்கியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ்ல ஏமா உனக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை கொடுத்தா ஒழுங்கா அதை வந்து நீ பண்ண கூட மாட்டியா, போ உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியோட ஒரு கிளைண்ட் போல இருக்கு, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு நீ நாளையில இருந்து வந்துட்டு வேலையை விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ் சொல்ல, ஹீரோயின் ஓகே பாஸ் கண்டிப்பா என்னுடைய ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டா நீங்க என்னே இந்த கம்பெனில இருக்க வச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்களுடைய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராங்க. ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட்டை நம்ம ஹீரோடைய கம்பெனி தான் பண்ண போது போல இருக்கு. ஹீரோயினும் யாருன்னே தெரியாம அவங்க உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வராப்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே அச்சோ காலையில ஷூவால் அடிச்ச பையன் இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அவங்களுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண. ஆனா அந்த கசின் பையன் என்ன ப்ராஜெக்ட் இது ரொம்ப கேவலமா இருக்கு, இது ப்ராஜெக்ட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இந்த ப்ராஜெக்டை நான் தான் பண்ண 6 மாசமா கஷ்டப்பட்டு பண்ண, உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா இன்னைக்கு நைட்டோட நைட்டாவே நான் ஒரு புது ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினோட இந்த பேச்சு நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு எந்திரிச்சிடறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினோட பாஸ் எப்படி இந்த பையனை கன்வின்ஸ் பண்ண, இந்த பையனை என்னால கன்வின்ஸே பண்ண முடியாது தெரியுமா அந்த சிஇஓவை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் 6 மாசமா உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்டை பண்ணாங்க. ஆனா இப்போ ஒரே நைட்ல உட்காந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டே ஆமா நம்ம எப்படி 2022ல இருந்து இப்போ எப்படி நம்ம 2020க்கு வந்தோம், சரி அதெல்லாம் விடுக்க நமக்கு எதுக்கு, அதெல்லாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அந்த காலேஜ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் போல இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் போனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினையே உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்டை இவ திருடிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை இவ திருடி இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் மேல பழியை போட்டு பேச ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோவம். பெஸ்ட் ஃப்ரெண்டா இவெல்லாம் வந்துட்டு கேவலமான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கா. வருது பாருங்க நம்ம ஹீரோயினுக்கு கோவம். ஏண்டி நீ என்னோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டை இழுத்தனானேன்னு சொல்லிட்டு செவுல்லே ஒன்று அறைய 2 பேருக்குமே சண்டை வந்தது. இப்போ அதே ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம ஹீரோ இருக்கான். இப்போ அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சண்டை போயிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ பாக்குறாப்ல. ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்றான், உடனே உள்ள வந்து நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கா ஒன்றும் புரியவே இல்லை. வா அதே ஹேண்ட்ஸமான முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கூப்பிட்ட உடனே கிளம்பிடுறாங்க. யார் அந்த பையன் சொல்லிட்டு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பாக்குறா. ஆக்சுவலி அவளுக்கு என்னன்னா நம்ம ஹீரோயின் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பல இருக்கு. உண்மையாவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அந்த மாதிரி சில கேவலமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா சரியான பச்சோந்திங்க மாதிரி நம்மளை பத்தி கேவலமா பேசுவாங்க பின்னாடி போய். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் போல இருக்காவ. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஜூஸ்லாம் கொடுத்து ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ண. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் வீட்டுக்குள்ள. டேய் நீ எப்பறம் இங்க வந்த, ஒழுங்கா எங்க வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல. ஏன் நான் வெளியே போனோம், இந்த வீட்டுடைய லோனை கட்டுறதுக்கு
அளவுக்கு நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த வீடு வந்துட்டு எனக்கு பாதி சொன்னா உனக்கு பாதி சொன்னா. அது மட்டும் இல்லாம நேத்து நான் வந்துட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவன் வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. டேய் வீடு மட்டும் தான்டா ஒந்து பாதி, மீதி இருக்க பொருள்லாம் எந்துடா, யாரை கேட்டு என் பொருள் மேல கையை வைக்கிற, போடா வெளியேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அவனா நீ கதவை திறக்கலன்னா நான் கதவையே உடைச்சிடுவேன் அப்படி இப்படின்னு அங்க நின்று கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம கசின்காரன் கேட்டுறான், அதாவது ஹீரோடைய அசிஸ்டன்ட். இதை கேட்டுட்டு டேய் டேய் இந்த வாயன் பக்கத்து வீட்டுல சண்டை நடக்குது பாரு, வா வா சூப்பரா இருக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடனே செக்யூரிட்டி கார்டுக்கு கால் பண்ண செக்யூரிட்டி கார்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து டேய் தம்பி இங்கெல்லாம் உட்காரக்கூடாது மரியாதையா போயிடுன்னு சொல்ல. ஆனா அவன் போக மாட்டேன்றான். நீ இப்படி சொன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதவுடிக்க நம்ம செக்யூரிட்டி கார்டு அவரு ஆர்மியில இருந்தவர் போல இருக்கு. உடனே அவன் கட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிட. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். ஹீரோயின் இது எதுக்குன்னு சொல்லி கேட்க, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் தப்பு பண்ணது எனக்குமே தெரியும், நீ கத்தந்து பக்கத்து வீடு வரைக்கும் என்னோட வீடு வரைக்குமே கேட்டுச்சு, இந்த பெட்ஷீட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்துட்டு போவேன். நம்ம ஹீரோயின் ஹீரோ பாக்குறாங்க. சோ இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க, அடுத்த நாளே நம்ம ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் எந்திரிச்சு போய் பார்க்க, மறுபடியும் இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸா, சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நீ வந்துட்டு ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ண போறல, சோ அதனால வந்துட்டு மீட்டிங்க்கு நீ நானும் ஒன்னா போலாமான்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு குட்டி கோண்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர. ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு சரி வா போலான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு கரெக்டா கசின்காரன் வந்து டேய் நானுடா அப்படின்னு சொல்ல, நீ கேபை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வாடா வெண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போவேன். ஹீரோயின் இப்போ அவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்றாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே நைட்ல எப்படி இந்த அளவுக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண முடியும், ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நானே உன்னை வந்துட்டு மேனேஜரா போறேன், என்னுடைய ஆஃபீஸ்ல வந்து வேலை செய்யன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட பாஸ் கிட்ட சொல்ல, ஹீரோயினோட பாஸும் ஓகே ஓகே கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஓகே சொல்றீங்கன்னா ஹீரோயினை வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் இப்போ ஹீரோவுடைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க இதான் மேடம் உங்களோட டேபிள், இங்க உட்காந்து உங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொல்ல, ஹீரோயின் ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு கேபினுக்கு போறாங்க பாருங்க. அப்ப நம்ம கசின்காரனும் ஹீரோவும் கொஞ்சம் ஒன்னா இருக்கதை பாக்குறாங்க. அதாவது சும்மா கை மேல கை போட்டு தோல் மேல கை போட்டு ஒன்னா இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஓ இவங்க ரெண்டு பேருமே கேஸ் போல இருக்கு, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம், இந்த ஹேண்ட்ஸமான பையனை பார்த்து இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் இவன் ஒரு கேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. ஹீரோ உட்காந்து அங்க வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா சிரிப்பு அடக்கவே முடியல. ஹீரோ முன்னாடி பல்ல காமிச்சிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான் நம்ம ஹீரோயினை. எதுக்கு இப்ப பல்ல காமிக்கிற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஐயோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வெளியே போயிட்டு சே இவ்வளோ அழகா இருக்கான், கடவுள் பத்தியா இவனை ஒரு கேயா படைச்சிட்டாங்க, நம்ம மட்டும் ஒரு பையனா இருந்தா கண்டிப்பா இவன் கூட நம்ம லவ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பேர்ல பாதி இருக்கு இல்லையா, லோன் அவன் பாதி கட்டியிருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து மொத்தமா நம்ம ஹீரோயின் இருக்க வீட்டையே ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிடறான் பாருங்களா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இது தெரிய வருது. அதுக்கடுத்த சீன்ல இப்ப ஹீரோயின் பேர்ல அந்த வீடு போயிடுச்சுன்னொன்னே ஹீரோயினுடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போடுறா. ஏண்டி அப்படி என்னடி சொக்குப்பொடி வச்ச ஹீரோவுக்கு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அவன் என்னன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டே உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி வந்து தப்பா பேசிட்டு இருக்கா. ஆஃபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா இவன் நடிக்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு என்ன வந்துட்டு இது பண்ணிடாத, இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, என்னை ஏமாத்திடாத, நான் அவன் கூட பழகல அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயினுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா, போயிட்டு வாடி டாட்டா பாபாயின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காப்ல. ஸோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ தான் இந்த மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்டை தன் பேர்ல எழுதி வச்சான்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம ஹீரோக்கு ட்ரீட் கொடுக்கணுன்றதுக்காக ஹீரோயின் ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லோன்லாம் கட்டி நான் அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பாதி இது பண்ணிட்டனால தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, பட் ஆனா நீங்க அதை எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்க, ஹீரோயின் வேணாம் நம்ம வீட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஹீரோயினுக்கு சமைக்க தெரியும் போல இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சாண்ட்விச் மட்டும் செஞ்சு கொடுக்குவா, எனக்கு சமையல்லாம் வராதுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ தான் உட்காந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப உப்பு டப்பா எடுக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸ்ல ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, ஐயோ எம்பிட்டு ஹேண்ட்ஸமா இருக்கா இந்த பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் நகர்ந்து போயிட்டு அவங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சாப்பிடலையான்னு கேட்க நம்ம ஹீரோயின் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டே இருக்காங்களா. ஹீரோ ஹீரோயின் கேட்கறான் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எனக்கா பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த பாக்ஸிங் தான் வந்துட்டு எனக்கு இது பண்ணும் கியூர் பண்ணும், எனக்கு பாக்ஸிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ பாக்குறான் என்ன நம்ம வருங்கால ஒய்ஃப் ஒரு பாக்ஸரா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்க்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மாதிரி தான், ஏன்னா நம்ம ஹீரோ கே கிடையாது, ஆனா ஹீரோயின் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க.
ஹீரோனை பத்தி அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் சைட்ல நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் அச்சோ என்னதான் இருந்தாலும் நம்ம பாஸ் ஒரு கே, நம்ம ஏன் அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி யோசிக்க ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய கசனுக்கு கால் பண்றான். அவனுடைய கசன் ஹால்ல தான் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு டே நாளைக்கே நீ இப்போ வந்துட்டு பாக்ஸர் இதுல போய் ஜாயின் பண்றேன்னு சொல்ல இந்த லூசு பையன் நம்மள பாக்ஸர் இதுல ஜாயின் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனும் போய் ஜாயின் பண்ண அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த கசின் பையன் ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்கு இங்க பாக்ஸிங் இதுக்கு வந்திருக்க, வேணா வரியா நீ நானும் போட்டி போட்டுக்கலாம், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினை பத்தி தெரியாம ஹீரோயின் கிட்ட வாயை கொடுக்க நம்ம ஹீரோயினும் வாடா ரிங்குக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எங்க பஞ்சு பண்ணலாமா பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரே பஞ்சு தான், அவ்வளவுதான் அவன் கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் நாக் அவுட்லாம் பண்ணி விட்டுட்டு செம்மையா அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா என்ன விட்டுரு, எங்க வீட்டுல கூட என்ன இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்த. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு இந்தா உனக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பஞ்சிங் வந்துட்டு ஒரு இது மட்டும் கிளவுஸ் மட்டும் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்த நம்ம கசின்காரன் அடா பாவி இந்த பொண்ணுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நீ என்ன இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜாயின் பண்ண சொன்னியா, இவகிட்ட அடி வாங்கினது நானே ஆனா கிஃப்ட் கொடுக்கறது நீயான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. இப்ப ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் என்ன பண்றா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோ என்ன பண்றாப்ல நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தேடி போறதுக்குள்ள இவன் என்ன பண்றா இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு வீடு உன் பேர்ல வந்துருச்சு, பட் ஆனா நான் அதுக்கு ஆளா இல்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு நம்ம மறுபடியும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல வருது பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 உதைக்கிறாங்க பாருங்க. மூஞ்சிலே அடிப்பட்டு இவன் ரிட்டர்ன் அடிக்கலான்னு பார்க்க கரெக்டா ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்து அவனை அடிச்சு விட்டுட்டு யார் மேல கை வைக்க வந்தா, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாரு டக்குன்னு நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்துறாரு. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. டே என்னடா பண்ற அப்படின்னு வரை யோசிக்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த கிஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணா நம்ம இவன் கசன்காரன் கேட்கறான் பிரதர் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டுறான். அட்டா பாவி இத்தனை வருஷமா நீ வந்துட்டு சிங்கிளா இருந்த, நீ எப்பயுமே சிங்கிளாவே இருந்துருவேன்னு சொல்லிட்டு நானும் உன் கூட இருந்தா இப்ப அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப என்ன நீ கழட்டி விடுறியான்னு கேட்க அட வாய முறா லூச பையலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஹீரோவும் அட் டைம்ல அந்த கிஸ் கொடுத்த சீனே ஞாபகப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க அந்த ஆள் ஒரு கேவா போயிட்டான், இல்லன்னா நம்ம மட்டும் அவனை லவ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுக்கு ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை. ஹீரோயின் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கெடுபடி போல இருக்கு. ஏதோ ஒரு கிளைண்ட போயிட்டு மீட் பண்ணணும். இதுக்காக நம்ம கசின்காரன் இருக்காலையா அவன் ஹீரோயினை திட்டுறான். என்ன நீ ப்ராஜெக்ட பண்ணி வச்சிருக்க, போயிட்டு அந்த கிளைண்ட போய் மீட் பண்ணு போ, இதை சரி பண்ணிட்டு வான்னு சொல்ல ஹீரோ டே திட்டாதடா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு அந்த கசின்காரனை முறைக்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சார் நானே இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்க அந்த கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பார்லருக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினையும் அதுக்கப்புறம் அந்த ஆளையும் சேர்த்தாப்புல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். இப்போ இந்த ஆளும் மசாஜ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த விஷயத்தை அந்த ஏதோ தப்பு நடந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரி பண்ணிட. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அந்த ரூம் இடுக்குல இருந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோஸா எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யாரோ வர அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு வர ஹீரோ என்ன பண்ணா இந்த இடத்துல கசின் இருந்தா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு உப்பு டப்பால இருக்கு உப்பு மொத்தத்தையும் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு போய் உப்பு வாங்கிட்டு வாடா போடான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட ஹீரோயின் உள்ள வராங்க. ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டேன் சார்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோனுக்கும் எடுத்து வந்து இந்த இது நல்லா இருக்கா பாருன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இது நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்தா இவன் என்னன்னா பருப்பு பாயசத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம கசின் பையன் வந்து உப்பு வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு நடுவில் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை போட்டோ விட்டாலையா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை ஹீரோயோடைய கசனுக்கு அனுப்பிச்சு வைக்க அவன் என்ன பண்றான் இங்க பத்தியா இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட பேச சொன்னா மசாஜ் பார்லருக்கு போயிட்டு இருக்குது இந்த பொண்ணு நீ லவ் பண்ற இதெல்லாம் நம்ம வசதிக்கு செட் ஆகுமா வச்சாலும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், கண்டிப்பா வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்துட்டு கூட்டு போயிருப்பான், இவ்வளவு அங்க போயிருக்க மாட்டா, நீ அவளை பத்தி தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேல இருந்து பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினோட இடத்துக்கு வந்து ஹீரோயினோட முடிய ஒதுக்கி விட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகுறுது. சோ ஒரு நிமிஷம் இருங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஐயோ அவன் பக்கத்துல வந்தாலே என்னோட ஹார்ட் பீட்லாம் எகுறுதே, அது மட்டும் இல்லாம ஒரு கே நான் எப்படி அவனை போய் லவ் பண்ண முடியும், அச்சோ இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, கடவுளே என்னை காப்பாத்த எதுக்கு என்ன 2022 அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க நின்று புலம்பிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வராங்க. ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு என்னப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இதெல்லாம் செட் ஆகுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் எடுப்பான்னு சொல்ல ஹீரோ கல்யாணம்ன்ற பேச்சை எடுத்தோடனே அம்மா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், மசாஜ் பார்லர்ல உங்களுக்காக டிக்கெட் வாங்கியிருக்கேன், தயவு செஞ்சு இந்தாங்க இந்த கல்யாணம்ன்ற பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணாங்க மசாஜ் பார்லருக்கு கிளம்புறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோவுடைய அம்மாவுக்கு தெரிய வருது ஹீரோ இதே மாதிரி கோல்டன் டிக்கெட் 2 வாங்கியிருக்கான். ஒன்னு
ஒன்னு நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கா ஹீரோ கொடுத்துட்டான், ஆனா ரெண்டாவது டிக்கெட் யாரு கொடுத்துருப்பா நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா யோசிக்கிறாங்க. சோ இப்படியே யோசிச்சுக்கிட்டே அம்மா அந்த பொண்ணு யாரு என்னன்றது உங்களுக்கு தெரியுமா, அந்த ரெண்டாவது டிக்கெட் போனதோடனே அங்க இருக்க லேடிஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சு ஹீரோயினோட பேரை சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி அந்த ரெண்டாவது டிக்கெட்டை நம்ம ஹீரோயினுக்கு தான் கொடுத்துருப்பான் போல இருக்கு. சோ இப்ப ஹீரோயின் அந்த கையில அந்த கோல்டன் டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம போய் மசாஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், நமக்கு இந்த டிக்கெட் தேவையில்ல, கொண்டு போய் ஹீரோட்டே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூமுக்கு வர அங்க வந்தா ஹீரோ இல்ல, ஹீரோடைய அம்மா தான் உட்காந்துருக்காங்க. சோ ஹீரோடைய அம்மாவோட அசிஸ்டன்ட் இவங்க தான் ஹீரோடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஓ உன்ட்ட தான் அந்த டிக்கெட் இருக்கா அப்படின்னு வரை அவங்க மனசுல யோசிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு 20 மில்லியன் யுவான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. மேடம் நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்ப இவ்வளவு காசு எனக்குன்னு சொல்ல, இங்க பாருமா நீ ஒன்னும் பண்ணல, ஆனா வந்துட்டு நீ என் பையன் கூட ஒரு வருஷத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வந்துட்டு இருக்கணும், நான் உனக்கு அதுக்காக கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே, ஐயோ அடிச்சதுலாம் லாட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா 20 மில்லியன் யுவான் ஓகே, பட் இதை வச்சு நம்ம ஏகப்பட்ட காசு வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். ஆனா எதுக்காக ஒரு வருஷத்துக்கு ஹீரோ கூட நம்மள கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சொல்றாங்க, ஒருவேளை ஹீரோ வந்துட்டு கேன்றதுனால இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஹீரோடைய அம்மா பண்றாங்க போல இருக்கு. எப்படி பண்ணா நமக்கு என்ன, நமக்கு தான் காசு வருது இல்ல, சரி ஓகே நம்ம ஒரு வருஷம் தானே ஹீரோடைய வந்துட்டு ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டா நம்ம நடிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா கிட்ட மேடம் ஒரு வருஷம் தானே ஓகே மேடம்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் போவேன். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ கொடுத்த வந்துட்டு அந்த ரெண்டாவது கோல்டன் டிக்கெட் ஹீரோயின்ட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சி போயிடுது. எப்படியாவது ஹீரோயினை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் இவங்களும் வந்துட்டு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க சொல்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ ஒரு கே தானே, அவன் நம்மள என்ன பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி பாஸ் நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் ஒன்னா சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறான். ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து உண்மையான லவ் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ போன் நம்ம பேசி முடிச்சோடனே ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா. கசன்கார வந்து என்னடா தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பார்க்க, ஏடா அந்த பொண்ணு ஒன்னு டேட்டு கூப்பிட்டுருக்கு நாளைக்கு போறியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்ல, அடா பாவி என்னடா இப்படி என்ன வந்துட்டு சிங்கிளாவே இருக்க விட்டுருவியா நீ, சரி போ எப்பேடாவது கேட்டு போன்னு சொல்ல அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக சாப்பாடுலாம் ஹோட்டல்ல வாங்கியிருக்காங்க. ஆனா ஹீரோ வந்தோடனே இதெல்லாம் உனக்காக நானே சமைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உடான் சுட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேக் எடுத்து சாப்பிட போறோம், ஆனா ஹீரோயின் அவங்க போயிட்டு நடுவுல வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் எதுக்காக பண்றாங்கன்னா சைட்ல ஒரு கேமரா வச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். சோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்கிறது எல்லாத்தையுமே கேப்சரா போட்டோவும் எடுத்துட்டு இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா கிளிப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோ இது தெரியாம உண்மையாவே நம்ம ஹீரோயின் நம்மள டேட் பண்றாப்பல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வர கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து பில் வந்துருச்சு. மேடம் நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு இல்லன்னு கேட்க ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்லை. ஹீரோயின் கிட்ட நீ இதெல்லாம் சமைக்கலையான்னு கேட்க ஹீரோயின் சாரிப்பா எனக்கு சமைக்க தெரியாது, நான் சும்மா உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் நான் மன்னிச்சிடுன்னு சொல்ல அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ கூட எடுத்தாங்க இல்லையா அந்த போட்டோஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க நெட்ல அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. நானும் ஹீரோவும் வந்துட்டு டேட் பண்றோம்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்டான நம்ம கசன்காரன் கேட்கறான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க ஹீரோயின் உங்க ரெண்டு பேருமே காப்பாத்ததா, ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே கே இல்லையா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் எனக்கு 20 மில்லியன் யுவான் கொடுத்தாங்க, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஃபேக்கா அப்டேட் பண்ணி விட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அசலா கோவமே வந்து அடி பாவி தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா நம்ம யுவான் அதை வந்து பாத்தீங்கன்னா இவன் இருக்கா இல்லையா கசன்காரன் அவனை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட அப்போ வந்துட்டு நீ உண்மையாவே என்ன கேன் தான் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் ஆமா நீங்க கே தானேன்னு சொல்லி கேட்க ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து சரி ஓகேமா நீங்க வந்து போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இது அப்போ உண்மையாவே இவங்க கே இல்லையா நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸ்ல எல்லாரும் காசிப் பேசுறாங்க, பரவாயில்லப்பா ஒரு சிஇஓவே இந்த பொண்ணு வந்து கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேச இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கசன்காரனும் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன கே மாதிரியா தெரியுது, நானும் அவனும் கசன் பிரதர்ஸ், ஏன் பிரதர்ஸ்னா க்ளோஸா இருக்க கூடாதா, நீ ஏதோ வந்தப்ப கை தானே மேல போட்டிருந்தேன் அதுக்காக நீ இந்த மாதிரி தப்பா பேசுவியா, நீ இந்த மாதிரி ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்கேன், ஹீரோடைய ரெப்புடேஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்க. இது ஆஃபீஸ்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் கேட்டதான் ஹீரோ உள்ள போயிட்டு எதுக்காகடா அந்த பொண்ணை திட்டுற, விடு நம்ம ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டா விடுன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ண விஷயம் மறுபடியும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை பண்ணது யாருன்னா ஆஃபீஸ்ல ஒருத்தவன் கேட்டுட்டு இருந்தா இல்லையா அவன் தான் போல இருக்கு. இப்ப அவனுடைய காது கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கசனும் பேசிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல தான் யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயத்த வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க, நம்ம பேசாம எதை வந்துட்டு சீரியல் கில்லரை வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அவன் காது பட பேச அவனும் வந்து பாத்தீங்கன்னா பயந்துதான் அச்சோ சார் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் தான் இந்த மாதிரி என்ன வந்துட்டு பண்ண சொன்னாங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோவும் கசனும் பேசிட்டு இருக்காங்க. கசன் காரன் கேட்கறான் ஹீரோ கிட்ட நீ உண்மையாவே அந்த பொண்ணை லவ் பண்ற, ஆனா அந்த பொண்ணு நம்மள இந்த மாதிரி தப்பா நினைச்சிச்சு, அந்த பொண்ணு கிட்ட உன்னுடைய ஃபீலிங்ஸ் சொல்லிடுவியான்னு கேட்க ஹீரோ இல்லடா அது எப்படா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் தான் இந்த மாதிரி தேவையில்லாம உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னேன், அதுக்கப்புறமா ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சு எல்லாருமே என்ன ஒரு
ஒரு மாதிரியா பேசினாங்க, அப்ப நீங்க தான் என்னோட துணைக்கா நின்னீங்க, சோ என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லன்னு சொல்றான். ஆனா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை ஆபீஸ்ல காணோம். ஹீரோக்கு செம்மையா பதட்டமாயிடுது. ஹீரோயினை ஆபீஸ் ஃபுல்லா தேடுறான். ஹீரோயினோட வீட்டுக்கு போய் பாக்குற, எங்கேயுமே ஹீரோயின் காணோம். நம்ம ஹீரோ போன் மேல போன் பண்ணா, ஆனா நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அந்த எக்ஸ்ல வரும். கூட இருக்க வந்துட்டு அந்த பொண்ணும் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏன்டா என்ன கடத்தினன்னு கேட்க, ஆமா நீ என்னோட அபார்ட்மெண்ட்டை என்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னை கடத்தி வச்சிருக்கான்னு காசு வேற கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காசு கொடுத்தாதான் நான் ஹீரோயினை விடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ காசை கூட எடுக்காம குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க பக்கமா வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு, அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்ம ஹீரோயின் நல்லா இருந்தாலே சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. அவ நம்ம ஹீரோயினை போட்டு சரியான அடி அடிச்சிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோடைய கையில வந்து பாத்தீங்கன்னா, டே இப்ப உனக்கு காசு தானே வேணும், ஹீரோயின் எதுவும் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அவனோட பாக்கெட்ல கையை விடுறான் பாருங்க. காசு தான் எடுக்க போறான்னு பார்த்தா வந்துட்டு ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து வந்துட்டு வீசி அடிக்க அவன் வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்துறான். பட் அவன் கையில இருக்க கத்தி நம்ம ஹீரோடைய முதுகுலே பட்டுட்டு, சோ பட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு பார்த்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து ஓடிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ தன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான். அப்ப ஹீரோடைய ஃபீலிங்ஸ் நம்ம தான் புரிஞ்சுக்காம அவனை கேன் நம்ம நினைச்சிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்து கையில கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, நீ என்னை பத்தி இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருக்க, நான் தான் தப்பா உன்னை கேன் நினைச்சிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி கேட்கறாங்க. அப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ரெண்டு பேருமே வந்துட்டு சரி ஓகே உன்னோட மூட சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஒயின் எடுத்துட்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் 2022 இருந்து இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியவே இல்லை. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவ ஏதோ போதையில வளர்றாப்புல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினுடைய டிஷர்ட்டை நம்ம ஹீரோ போட்டிருக்காங்களா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, பாஸ் நீங்க எப்படி என்னோட டிஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்க, என்ன பாஸ் நேற்று நைட் இப்ப நமக்குள்ள நடந்தது உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் பாஸ் என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையேன்னு சொல்ல ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. அடி பாவி மக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டியா, நமக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்ன பாஸ் சொல்றீங்க, சீரியஸாவா அப்படின்னு சொல்ல, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா வேற வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு அடிச்சோட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டானு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போக, போச்சு உங்க அம்மா இப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் வந்து சாரிமான்னு சொல்ல, இதுக்கு எதுக்குமா சாரி, நீ என் பையன் கூட உன்னை டேட் பண்ண சொல்லி நான் உனக்கு காசு எதுக்காக கொடுத்தனா, டேட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் உனக்கு 20 மில்லியன் யுவான் கொடுத்தேன். ஏன்னா நீ வந்துட்டு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு எனக்கு தெரியும், உன் சைட்ல இருந்து நீ செலவு பண்ண வேணாமா, அதுக்காக தான் நான் என்னோட மருமகளுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்ல ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது, பிளஸ் கில்ட்டியாவும் ஆயிடுது. என்னடா இது நமக்காக இத்தனை பேர் நம்ம மேல இவ்வளவு அன்பு காமிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர ஹீரோயினுடைய எக்ஸ்ல வரும். அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு சாரி கேட்கறாங்க, உன்னை கட்டி வச்சிருந்தது தயவு செஞ்சு தப்பு தான், தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட சொல்ல, ஏன்னா ஹீரோ எங்க மேல கேஸ் கொடுத்துட்டான், போலீஸ்காரங்களாம் எங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணவங்க கண்டிப்பா வந்துட்டு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, ஆமா நேற்று நைட் நமக்குள்ள ஒன்னும் நடக்கல இல்லன்னு கேட்க, ஹீரோ ஹை என்னப்பா எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு இப்ப நடக்கலையான்னு வந்து கேட்கிற, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சரி ஓகே விடு, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா வேற எனக்கு வந்துட்டு காசு கொடுத்தாங்களே, நான் இப்ப இதை என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோ உடனே, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோ, ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கில்ட்டி ஆயிடுது. என்னடா இது திரும்பி பாக்குறப்ப உங்க அம்மாவும் ஹீரோவும் இப்படி நம்ம மேல பாசம் காமிக்கிறாங்களேன்னு யோசிக்க, ஒரு நாள் ஹீரோனோட பாஸ் வந்து நீ பண்ண ப்ராஜெக்ட் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சதுனால அப்ரூவல் பண்ணிட்டாங்க, அதனால வந்துட்டு உனக்கு என்னுடைய ஒரு சின்ன கிஃப்ட், நீ இதுக்கப்புறமா நம்ம கம்பெனிலே நல்லபடியா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போறாரு அந்த பாஸ்காரரு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க சொன்னதே நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தன்னை உண்மையா தான் லவ் பண்றா, நம்ம தான் ஹீரோவை கேன் நினைச்சிட்டு அவனுடைய ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டோம், அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட வர நம்ம காசை வர வாங்கிட்டோமே, இந்த மாதிரி காசை வாங்கிட்டு லவ் பண்றோம்னு சொல்லி சொன்னா ஹீரோ நம்மளை பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அந்த 20 மில்லியனையும் கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடுறாங்க. அதாவது ஹீரோடைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இந்த காசு வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னமாச்சு உனக்கும் ஹீரோக்கு ஏதாவது சண்டையாமா, நான் வேணா சேர்த்து வைக்கிறமா, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணாலும் நான் தரேன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, காசுக்காக நான் போய் உங்க பையனை வந்துட்டு காதலிக்க முடியுமா, இப்ப எனக்குமே உங்க பையன் மேல லவ் வந்துருச்சு, நான் இப்ப அவனை தேடி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் போட்டுக்கிட்டு ஹீரோ தேடி போறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இன்னைக்காவது ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக நிக்க, கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வர ஹீரோவே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை எப்ப பார்த்தனோ எனக்கு அப்பவே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரிங்க கொடுக்க, நம்ம ஹீரோயினும் காசு கொடுத்தாலாம் காதல் வராதுடா, அதெல்லாம் மனசால வரணும், என்னதான் நம்ம 2020ல இருந்து வந்தாலும் டைம் டிராவல் பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்திருந்தாலும் கடவுள் நமக்காக ஹீரோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இதுக்காக தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, நம்ம லவ் லைஃப்
லைஃப்காகவே வந்துட்டு ஹீரோ நம்ம கணவன் சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ண இதோட இந்த டிராமா முடியுது.